Welcome to 7th Standard Science, Term 2, Unit number 3, Changes Around Us. Part 4, Conditions Needed for a Chemical Change. We know that firing of crackers is a chemical change. Some crackers explode only when thrown against a wall or struck with a hot substance. Thus, we could see that change in pressure may also bring about a chemical change. பட்டாசு வெடிக்கிறது ஒரு விதமான கெமிக்கல் சேஞ்சஸ்னால தான் நடக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஒரு சில பட்டாசு வந்து சுவற்றில் அடித்து வெடிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். ஒரு சில வகையான பட்டாசு வந்து கடினமான பொருட்களை கொண்டு வெடிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த ரெண்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுக்கு அழுத்தம் கொடுக்கறதுனால இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. When lemon juice is mixed with soda water, they produced brisk effervescence which is otherwise not possible when they are separate. So we can say that many chemical changes occur only when the substances are made to physically contact with each other. லெமன் ஜூஸோட சோடா வாட்டர் வந்து ஆட் பண்ணும்போது அதுலேருந்து நுரைச்சி பொங்கி கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியிடுது. அப்போ இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸையும் கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த விதமான நிகழ்வுகள் நடக்கவே இல்லை. இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ரியாக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். We have tasted raw rice and cooked rice have not we. They are different in their taste. Cooking is a process that is involved in the stated example, wherein rice is boiled with sufficient water. It is the heat and the water that had brought the change in texture and taste of the rice before and after cooking. Thus, we can say that heating is a condition needed for a chemical change to occur. வேக வைக்காத அரிசியையும் வேக வச்ச சாதத்தையும் நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ரெண்டோட டிஃப்ரெண்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குக்கிங் தான் முதல் காரணம். அரிசியில் கரெக்டான அளவு தண்ணியை ஊற்றி அதை வேக வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு என்னவா கிடைக்குதுனாக்கா சாப்பாடாக கிடைக்குது இல்லையா. அப்போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா ஹீட்டிங் ப்ராசஸ் தான் அதுக்கு காரணம். இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்கா கெமிக்கல் சேஞ்சஸ் தான். We know the use of vanaspati in cooking. Vanaspati is obtained from vegetable oils by addition of hydrogen to the oils. Nickel, platinum or palladium are used as catalyst during the process of hydrogenation of oils. சமையலில் வனஸ்பதி அப்படின்ற ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆயிலே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது எங்கேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னாக்கா பிளான்ட் ஆயிலிருந்து தயாரிக்கிறாங்க. இந்த பிளான்ட் ஆயிலோட ஹைட்ரஜனை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது என்னவா மாறுது அப்படின்னாக்கா வனஸ்பதியாக மாறுது. இந்த ப்ராசஸில் என்னெல்லாம் சேர்ந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிக்கல், பிளாட்டினம் அப்படி இல்லைன்னா பல்லேடியம் இது வந்து வினையூக்கியாக பயன்படுத்தப்படுது. Water is a chemical compound that remains as water when undisturbed. But if a few drops of an acid is added to water and is subjected to electrolysis by passing electric current, it decomposes into hydrogen and oxygen. So we can understand that electric current is also a condition that is needed for effecting a chemical change. வாட்டர் வந்து கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாட்டரில் வந்து ஒரு சில ட்ராப் வந்து ஆசிட் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீர் பிரிகி அடைந்த ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் கேஸாக மாறுது. இந்த நிகழ்வில் வந்து நம்ம மின்சாரத்தை எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுக்கு நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் சேஞ்சஸ் தான் காரணம் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். Thus, we can conclude that physical contact of the substances, heat, light, electricity, applying pressure are some of the different conditions needed for chemical changes to occur. ஒரு சில சப்ஸ்டன்ஸில் ஹீட்டு, லைட்டு, எலக்ட்ரிசிட்டி, அப்ளையிங் ப்ரெஷர் இந்த மாதிரி சில காரணங்களால் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். Indicators of a chemical change. Take some broken pieces of egg shell in a test tube and add lemon juice to it. You could see bubbles of carbon dioxide evolving in the test tube. This is because of the chemical change between the two. Hence, we can say that evolution of bubbles serve as an indicator that of a chemical change. ஒரு டெஸ்ட் டியூபை எடுத்துக்கிட்டு
அதில் வந்து குட்டி குட்டியாக முட்டையோட வந்து உடச்சி உள்ளே போட்டுட்டு அதில் வந்து லெமன் ஜூஸை ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து உருவாகிறத பார்க்க முடியும். எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி உருவாகும். அப்போ இந்த 2 பொருளுக்கு இடையே இருக்கக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னாக்கா தெரிஞ்சுக்க முடியுது. When water is added to quicklime, there will be evolution of lot of heat along with the formation of slacked lime. This is a chemical change and it is indicated by the evolution of heat when the reaction set in between quicklime and water. தமிழில் சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால்சியம் ஆக்சைடோட நீரை சேர்க்கும்போது அதிக அளவில் வெப்பம் வெளியேறி தெளிந்த சுண்ணாம்பு அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடாக உருவாகுது. இந்த நிகழ்வுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா கெமிக்கல் சேஞ்சஸ் தான் காரணம். Every day we cook foodstuffs and clean the empty cooking utensils. Suppose when we leave the cooked utensils with some cooked food and leave them without washing for a day, we could sense a foul smell coming from the vessels the next day. This is because the foodstuff had become routine and produces a foul smell. Here, spoilage of food is a chemical change and it is indicated by the foul smell. So, change of odor is also an indicator of a chemical change. நம்ம டெய்லியும் சமைக்கிறோம் இல்லையா, சமைச்சதும் அந்த சாப்பிட்டுட்டு நம்ம அந்த பாத்திரத்தை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிடுறோம். ஒருவேளை அந்த பாத்திரத்தில் வந்து சாப்பாடு ஏதாவது இருக்குது, தேவையான உணவுப் பொருள் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு மறுநாள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து ஒரு விதமான ஸ்மெல் வரும். ஏன் அப்படி வருது அப்படின்னாக்கா அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸில் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கு, அதனால அந்த உணவு கெட்டு போயிருக்கு அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னாக்கா அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு. இதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான கெமிக்கல் சேஞ்சஸ் தான் காரணம். When an iron nail is kept in water for a few days and taken out, the nail will become reddish brown in color, indicating that it has rusted. We know that rusting is a chemical change and it is indicated by a change in color of the iron nail. இரும்பாலான ஒரு ஆணியை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா கொஞ்ச நாள் கழித்து அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா அது என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செம்பழுப்பு நிறமாக மாறி இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆணி வந்து துருப்பிடிச்சிருக்கிறது தான் காரணம். கெமிக்கல் சேஞ்சஸால் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். We know that hot milk curdles to form white lumps of curd when mixed with lemon juice. A lump of curd is a precipitate that is obtained by the chemical reaction between hot milk and lemon juice. So, formation of precipitate is also an indication of a chemical change. சூடான பாலில் வந்து லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணோன்னாக்கா அந்த பால் என்னவா மாறுது அப்படின்னாக்கா தயிராக மாறுறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. சூடான பாலுக்கும் லெமன் ஜூஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். To conclude, there can be evolution of bubbles, evolution of heat, change of odor, change in color or formation of a precipitate that serve as indicators for us to understand that a chemical change had taken place. பபிள்ஸ்லாம் வெளியேறும், அப்புறம் வந்து ஹீட் வெளியேறுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கலர் சேஞ்சஸ் நடக்கும், அப்புறம் ஸ்மெல்லில் சேஞ்சஸ் இருக்கும், அப்புறம் ப்ரெசிபிடேட்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுலாம் எப்படி நடக்குது அப்படின்னாக்கா கெமிக்கல் சேஞ்சஸ்னால நடக்குது. And next topic we are going to see exothermic and endothermic chemical changes. Just as a physical change, chemical reaction will be either endothermic or exothermic. ஃபிசிக்கல் சேஞ்சஸ் போலவே கெமிக்கல் சேஞ்சஸும் வந்து வெப்ப ஏற்பு மாற்றமாக அப்படி இல்லைனாக்கா வெப்பத்தை உமிழக்கூடிய தன்மையாக இருக்கும். In this activity, the student reported that he or she felt the warmness in the palm when water is added to soap powder. Right. We saw that the burning of magnesium ribbon gives out heat and light. Similarly, burning of wood also releases heat and light. Such changes in which heat is released are known as exothermic changes. For example, நீரில் வந்து சோப்புத்தூளை கலந்தோம் அப்படின்னாக்கா அது வந்து எப்படி இருக்குனாக்கா ஹீட்டாக இருக்கும். அதே மாதிரி குளுக்கோஸில் வந்து வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது எப்படி இருக்குனாக்கா கூலாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி
மெக்னீஷியம் ரிப்பன் வந்து எரியும் போது அதுலேருந்து என்ன வெளியேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹீட்டும் லைட்டும் வெளியேறுது. அதே மாதிரி தான் ஒரு மரத்தை நம்ம எரிக்கும் போது அதுலேருந்து என்ன வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹீட்டும் லைட்டும் தான் வெளிப்படுது. இந்த மாதிரி வெப்பத்தை வெளியிடக்கூடிய மாற்றங்களுக்கு தான் என்ன பேர் அப்படின்னாக்கா வெப்ப உமிழ் மாற்றங்கள் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இங்கிலீஷில் எக்ஸோதெர்மிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். There are some changes in which heat is absorbed. For example, water absorbs heat when it evaporates to form water vapors. Similarly, ice absorbs heat when it melts to form water. Such changes in which heat is absorbed are known as endothermic changes. Dissolution of glucose in water is also an endothermic change. ஒரு சில மாற்றங்களால் வெப்பம் வந்து உறிஞ்சப்படுது. இப்போ எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் வந்து வெப்பத்தை உறிஞ்சு அது என்னவா மாறுதுனாக்கா நீராவியாக மாறுது. அதே மாதிரி பனிக்கட்டியை வந்து வெப்பத்தை ஏற்று அது வந்து உருகி என்னவா மாறுதுனாக்கா நீராக மாறுது. இந்த மாதிரி வெப்பத்தை உறிஞ்சி மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா, இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னாக்கா வெப்ப ஏற்பு மாற்றங்கள் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இங்கிலீஷில் எண்டோதெர்மிக் சேஞ்ச். பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சேஞ்ச். Depending on whether or not a change repeats itself after a definite period of time, it can be classified as periodic change or a non-periodic change. கால இடைவெளியின் அடிப்படையில் வந்து மாற்றங்கள்லாம் நிகழுது இல்லையா, இந்த மாற்றங்களை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பீரியாடிக் சேஞ்சஸ், இன்னொன்று வந்து நான் பீரியாடிக் சேஞ்சஸ். பீரியாடிக் சேஞ்சஸ். Changes that repeat themselves after a definite interval of time are called periodic changes. Rotation and revolution of earth, beating of the heart, clock striking every hour, motion of the seconds hand, minute hand, hour hand of a clock are some examples of periodic changes. அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு மாற்றம் நடந்து மறுபடியும் அதே மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா பீரியாடிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். பூமி சுற்றுறது, இதய துடிப்பு, மணிக்கு ஒரு முறை கடிகாரம் அடிக்கும் நிகழ்வு, கடிகாரத்தின் நொடி முள், நிமிட முள், மணி முள்ளி ஓட்டம், இது மாதிரி சில கால ஒழுங்கு மாற்றங்கள் அப்படின்னு இதை சொல்லுவோம். If the winter season changes into summer, we observe change in the texture type of clothes we wear. We wear woolen cloths in winter and cotton cloths in summer. Similarly, we observe that the winter season is cool and summer season is hot. In winter, duration of night is longer than in summer. We take cold drinks in summer but prefer hot tea, coffee or milk in winter. These changes that we observe show the change of seasons. சீசனல் சேஞ்சஸ், அதாவது குளிர்காலத்திலிருந்து நாம் கோடை காலத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம உடுத்தக்கூடிய ஆடைகளோட தன்மை வந்து மாறுபடும். குளிர்காலத்தில் கம்பளியால் ஆன ஆடைகளையும் கோடை காலத்தில் பருத்தியால் ஆன ஆடைகளையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் குளிர்ச்சியாகவும் கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாகவும் இருக்கும். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. குளிர்காலத்தில் இரவோட நீளம் வந்து அதிக அளவில் கோடை காலத்தை விட இருக்கும். கோடை காலத்தில் குளிர்பானங்களையும் குளிர்காலத்தில் சூடான காஃபி, டீ அப்படி இல்லைன்னா பாலை வந்து நம்ம சாப்பிடுவோம். இந்த மாற்றங்கள் பருவங்கள் மாறுவதனால ஏற்படக்கூடிய சீதோஷணத்தை பொறுத்தது. The seasons and changes in weather occur because Earth rotates on its fixed axis. Changing seasons are almost periodic in nature. பருவங்கள் மாறுவதும் அதை சார்ந்த வானிலை மாறுறதும் நிலையான பூமி சுற்றக்கூடிய சுழற்சியோட நிகழ்வுனால தான் இதெல்லாம் நடக்குது. இயற்கையில் பருவகால மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா பீரியாடிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். நான் பீரியாடிக் சேஞ்சஸ். Changes that do not repeat themselves after a definite interval of time and occur randomly are called non-periodic changes. Eruption of a volcano, occurrence of an earthquake, a streak of lightning flash across the sky during a thunderstorm, running of a batsman between the wickets, movement of legs while dancing are a few examples of non-periodic changes. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் அந்த நிகழ்வுகள் நடக்கலை அப்படின்னாக்கா அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னாக்கா நான் பீரியாடிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். எரிமலை வெடித்தல், நிலநடுக்கம் ஏற்படுதல், இடியுடன் கூடிய மழைப்பொழிவு மற்றும் மின்னல், கிரிக்கெட்டில் 2 பக்கமும் ஸ்டம்புகளுக்கு இடைப்பட்ட தொலைவில் ஓடக்கூடிய பிளேயர்ஸ்,
அப்புறம் டான்ஸ் ஆடுறவங்களோட கால்களோட மூமெண்ட்டு இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா நான் பீரியாடிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். Okay students, in this video we have learned conditions needed for a chemical change, indicators of a chemical change, exothermic and endothermic changes, periodic and non-periodic changes. We will meet in next video. Thank you students.